பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததனாலே குற்றம் செய்தேனோ. அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்துக்கு எழுதின நிருபத்தில் எழுதப்பட்ட வசனத்தை வாசித்தோம். நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ. பாருங்கள், அவர் ஒரு கொஸ்டினாக கேட்குறார். ஏன்னா அந்த கொரிந்து திருச்சபையில் உள்ள அந்த விசுவாசிகள் பவுலை தவறுதலாக அவங்கள சரியாக புரிஞ்சுக்கல. பவுலை புரிந்து கொள்ளவில்லை. சரியாக புரிந்து கொள்ளனாலே பவுல் மீது அவங்க அநேக குற்றங்களை அவர்கள் செலுத்துகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னை தானே தாழ்த்தி. அவர் அந்த விசுவாசிகள், அந்த கொரிந்து திருச்சபையில் விசுவாசிகள் உயர்த்தப்படணும், மேன்மைப்படணும், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரணும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் அவர் செய்கிறார். அதற்கு தன்னை முழுவதுமாக தாழ்த்துறார். தன்னை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறார். அப்போ தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். உங்கள்கிட்ட நான் எந்த கைமாறி எதிர்பார்க்கல. இலவசமாக உங்களுக்கு நான் சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கிறேன். இதனால் நான் இப்படி பண்ணனால இதனால் குற்றம் செய்தேனோ. நான் இதுதான் எனக்கு குற்றமா, நீங்கள் இதை என்னை குற்றமாக பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆதங்கத்தில் ஒரு கொஸ்டினபிளாக இந்த வசனத்தை வாசிக்கிறதை கேட்குறோம். பாருங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இது மாதிரி அநேக தரம் ஊழிய பாதையில் அநேகருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் வந்திருக்கும். ஒரு திருச்சபை என்று எடுத்துக்கிட்டால் பல மனிதர்கள் அதில் கூடி ஆண்டவரை, தேவனை தொழுது கொள்கிற ஒரு இடம். அப்போ ஒவ்வொரு மனதும் பலதரப்பட்ட இருதயம் உள்ள மக்கள் கூடி அந்த ஆராதனை வேலையில், அந்த ஆண்டவரை தொழுகிற வேலை கலந்து கொள்வார்கள். அப்போ அப்படிப்பட்ட மக்களிடையே, அப்படிப்பட்ட விசுவாசிகளிடையே ஊழியம் செய்கிற ஒருவர், அந்த அவர்களுக்காக அந்த விசுவாசிகள் கர்த்தருக்குள்ளே இன்னும் பெருகணும், அவங்க ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரணும், ஊழிய பாதையில் பெருகணும்னு அநேக காரியங்களை அவர் முழுவதுமாக ஊழியக்காரங்க ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து அவர்கள் செய்கிற காரியங்கள் பலதரப்பட்ட விசுவாசிகளுடைய இருதயம் பலவாறு சிந்திக்கும். ஒருத்தர் நல்ல விதமாக யோசிப்பாங்க, ஒருத்தர் பொறாமப்படுவாங்க, ஒருத்தர் எரிச்சல் அடைவாங்க, ஒருத்தங்க குற்றம் கண்டுபிடிக்க பார்ப்பாங்க, குறை சொல்ல பார்ப்பாங்க. பலதரப்பட்ட இருதயத்தோடு சிந்தைகளோடு பார்க்கிற விசுவாசிகள் அவர்கள் மனிதர்கள் தான். ஆனால் அந்த இருதயம் மறுரூபப்படணும், அந்த சுயம் சாகணும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி மறுரூபமாக்கப்படும்போது தான் அவர்கள் ஆவிக்குரியவர்களாக அவர்கள் செயல்பட ஆரம்பிப்பார்கள். அப்போ ஆவிக்குரிய சிந்தையோடு ஆவிக்குரிய செயல்பாடுகளோடு பார்க்கும்போது எதுவுமே குற்றமாக தெரியாது, எதுவுமே குறையாக தெரியாது, எல்லாம் நிறைவாக தெரியும். எல்லாமே நல்வழியில் நடத்துகிறாருங்கிற அந்த ஒரு நல்லதே பார்க்கும்படியான ஒரு எண்ணம் உருவாகும். பாருங்கள், இந்த கொரிந்து திருச்சபையில் மக்களும் இது மாதிரி தான். பலதரப்பட்ட மக்கள், அவங்களுக்குள்ளே நிறையா வேறுபாடு, பாகுபாடு. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளோ தன்னை அர்ப்பணித்து தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவர் ஊழியத்தை செய்த போதிலும் அதை எல்லாம் ஒரே கண்ணோட்டத்தோடு, நல்ல விதமான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கிற விசுவாசிகள் மிகவும் குறைவு. அவர் அதை தான் ஆதங்கத்தில் சொல்கிறார், நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னை தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் கேட்குறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடு என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நாமும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்போது, இல்லை ஊழியம் செய்கிறவர்களோடு நாம் பழகும்போது நம்மளுடைய சிந்தைகள் எப்படி இருக்கிறது, நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? நாம் கிறிஸ்து பார்க்கிற கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோமா, இல்லை மாமிச கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோமா? இல்லை மாமிச சிந்தைகள், பொறாமைகள், எரிச்சல்கள், வன்கண்கள், இல்லை குற்றம் கண்டுபிடிக்கிறது, குறை சொல்லுகிறது, இந்த மாதிரி தாட்டில் நம்ம பார்க்கிறோமா? நம்மளை நாமே ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்ப்போம். எல்லாமே கிறிஸ்து பார்க்கிற விதமாய் நாம் பார்க்கும்படியாக நாம் முழுதுமாக அர்ப்பணிப்போமா, ஒப்பு கொடுப்போமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவர் சிந்திக்கிற விதமாய் நாம் சிந்திக்க வேண்டும், அவர் பார்க்கிற விதமாய் நாம் பார்க்க வேண்டும், அவர் நடக்கிற விதமாய் நாம் நடக்க வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிறார். அதற்கு முழுவதுமாக நம்மளை ஒப்பு கொடுப்போமா, அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அதோடு இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு முக்கியமான நாள். நம்ம இந்திய தேசத்துக்கு சுதந்திர தினம் செலிப்ரேட் பண்ணுறோம். சுதந்திர தினம். ஆண்டவர் இந்த இந்திய தேசத்துக்கு சுதந்திர தினத்தை, அந்த நாளை அனுசரித்து அதை நினைவு கூர்ந்து கொண்டாடும்படியாக இந்த நாளை நியமித்திருக்கிறார். ஆனால் இந்த பூமியில் நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்போது முழுமையான சுதந்திரம் என்றால், எப்போது நம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று
கிறிஸ்துவுக்குள்ளே நாம் மறுரூபமாக்கப்படுகிறோமோ, மறுபடி பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே வரும்போது தான் முழுமையான சுதந்திரம், முழுமையான விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, அக்கிரமத்திலிருந்து விடுதலை, இருளிலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா! நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிற அந்த ஒரு பெரிய விலை மதிக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம். நாம் இந்த பூமியிலே பாவம் நிறைந்த பூமியாக இருந்தாலும் நாம் சுதந்திரமாக ஆண்டவரோடு ஐக்கப்பட்டிருக்கிற இதுதான் முழுமையான சுதந்திரம். நாம் இதை அனுபவித்தவர்களாக இந்த புதிய நாள், இந்த 2026 வருஷத்தின் ஆகஸ்ட் மாதமாகிய 8வது மாதத்தின் 15ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனை உம்மை துதிக்கிறோம், அதிசயத்தின் தேவனை உம்மை துதிக்கிறோம், அற்புத தேவனை உம்மை துதிக்கிறோம். நன்றி தகப்பனை, நன்றி தகப்பனை. இந்த ஒரு புதிய நாளைக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனை. அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் சுத்த கிருபை ஐயா. காலையிருந்து ஆண்டவரே அப்பா, நாங்கள் இந்த காலை வேலையில் ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்க, அதிகாலை வேலையில் உண்மை நோக்கி பார்க்க கிருபை பாராட்டினதே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறீர் அப்பா. இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் அப்பா, எங்கள் வீடும் எம்மாத்திரம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே அப்பா. எங்கள் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும், தனி நபர்களையும் ஆண்டவரே அப்பா, அவங்க வேலை ஸ்தலத்தையும் ஆண்டவர், உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாரும் நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, உடைய புதிய கிருபையினாலே எங்கள் ஒவ்வொரு நிரப்பி ஆசீர்வதிக்க தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் எஸ்அப்பா நீர் கூட இருந்து அதிசயமாய் அற்புதமாய் நடத்தப்படுற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்திக்கிறேன். ஹல்லேலூயா! உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.